ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோடைய ஐபிஎல் 2025 ஸ்குவாட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 பேர்த்தை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதில் தோனி அன்கேப்டு பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வருஷம் ஹைலைட்ஸாக எல்லாருமே நிறைய பேசினது. அண்ட் அவர் கூட ஜடேஜா, ருத்ராஜ் கைக்வாட், சிவம் டூபே, மஹீஷா பத்திரானா சொல்லிட்டு இவங்க 5 பேர்த்தை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஆர்டிஎம்மோட போயிருந்தாங்க. அந்த ஒரு ஆர்டிஎம் யாருக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராச்சின் ரவீந்திராவுக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா ராச்சின் ரவீந்திரா வந்துட்டு மேபி பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது எப்படி இது பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பிளேயிங் லெவலில் பார்த்துடலாம். பட் இருந்தாலும் இவங்க மற்ற பிளேயர்ஸை ஆப்ஷன் எடுத்தது மூலிமா யார் யார் பிளேயிங் லெவலில் வர போகிறாங்க அப்படின்ற பார்ப்போம். அஸ்வின் மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்குள்ள வராரு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்க போது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா லோக்கல் பாய் அண்ட் சென்னையில் அவரோட ரெக்கார்ட்ஸ் நிறையா வச்சுருக்காரு. ஸோ அவர் மறுபடியும் டீமுக்குள்ளே வரது ஆஃப் ஸ்பின் வேறு. ஸோ ஸ்பின்னுக்கு நல்லா யூஸ் ஆகிற சேப்பாக் கிரவுண்டில் அவர் வரது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூர் அகமதை 10 கோடி கொடுத்து எடுத்தாங்க. அதாவது அஸ்வினோட ப்ரைஸை விட அதிகமாக கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஸோ நூர் அகமது பார்த்தீங்கன்னா அவருமே இவங்களுக்கு ஒரு லெக் ஸ்பின் போடக்கூடிய ஆப்ஷனில் இருக்கிறனால அவரும் டீமில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின், ஸ்லோ லெஃப்ட் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் இருக்கிறது அதிக சான்ஸ் இருக்குது. இவங்க 3 பேர்த்தை எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ருத்ராஜுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இது பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ வேறு யாரை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே மறுபடியும் ஆப்ஷனில் போய் அவர் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டீமுக்குள்ளே. ஸோ ஓப்பனிங்கான டெவான் கான்வே, ருத்ராஜ் அது மறுபடியும் வரலாம். அது வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரானாக்கு பேக்கப்பாக நேதன் எல்லிஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ட் சாம் கரன் மறுபடியும் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. சாம் கரன் பொறுத்த வரைக்கும் கடைக்குட்டி சிங்கம்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த வந்த சீசன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் டைட்டிலும் வின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் பஞ்சாப் போய் கேப்டன்லாம் பண்ணார். பட் இருந்தாலும் அவரோட ஃபார்ம்ஸை நிறைய பேருக்கு கொஸ்டின் வச்சுருந்தாங்க. பட் ரீசெண்டாக சாம் கரனோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு மறுபடியும் உள்ளே வராரு அப்படின்னு இருக்கும்போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஏன்னா போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவார். அண்ட் மோயின் அலியை வேறு இவங்க ஆப்ஷனில் விட்டுருந்தாங்க. ஸோ அவருக்கு பதிலாக சாம் கரன் டீமில் எடுத்துகிட்டு வந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அண்ட் சர்ப்ரைசிங்காக நிறையா இந்தியன் கேப்டு பிளேயர்ஸேவே நிறைய பேர்த்த எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸை ஃபார்ம் உருவாக்குறதா சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டீமுக்குள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு ஸ்பின், அவர் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அதாவது நல்லா டீசெண்டாக பவுலிங் போடக்கூடியவர் அவர் டீமுக்குள்ளே இருக்கார். அண்ட் விஜய் சங்கர் குஜராத்துக்காக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருமே டீமுக்குள்ளே மறுபடியும் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஈஸ் ஆல்சோ எ லோக்கல் பாய். ஸோ இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய லோக்கல் பாய்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது இவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவ போகுது அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாய்ஸ் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க பிளேயிங் லெவனில் ஒரு 2 பேர் பிளேஸ் ஆக முடியுமா அவங்க டீம் நல்லா வின் பண்ணாங்க. ஏன்னா சேப்பாக்கில் நிறைய மேட்சஸ் நடந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைம் நிறைய லோக்கல் பிளேயர்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தனால இந்த வருஷமும் நல்லா பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் இன்னொரு கப் அடிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். சிஎஸ்கே ப்ராபபிள் பிளேயிங் லெவன்: ராச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங், அண்ட் 1 down ராகுல் திரிபாதி, அண்ட் நம்பர் 4 சிவம் டூபே, நம்பர் 5 சாம் கரன், அண்ட் நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7 மகேந்திர சிங் தோனி, அண்ட் நம்பர் 8 ரவிச்சந்திரன் அஸ்வின், அண்ட் நம்பர் 9 நூர் அகமத், 10 கலீல் அகமத், அண்ட் 11 அன்ஷுல் கம்போஜ். அண்ட் இம்பேக்ட் பிளேயராக பத்திரானா இருப்பாங்க. ஸோ 4 ஃபாரின் ஆப்ஷனாக சாம் கரன், நூர் அகமத், பத்திரானா அண்ட் ராச்சின் ரவீந்திரா இருக்க போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ 4 ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ். இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இது இல்லாமல் இவங்களுக்கு பேக்கப்பாக யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா பிபிஎல் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நல்ல பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு அடிச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ T10லையுமே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக அடிச்சிருந்தார். ஒரு லோவர் ஆர்டர் ஃபினிஷர் மாதிரி வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தார் நிறைய மேட்சஸ். ஸோ அவர் பேக்கப்பாக எடுத்துருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. மேபி ஏதாவது 1-2 மேட்சஸ் சான்ஸ் கிடச்சிருந்தா அவர் நல்லா பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் நேதன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிபிஎல்ல கேப்டன் பண்ணியிருந்தார். ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ்க்கு கேப்டன் பண்ணி அந்த டீமை வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆல்சோ டெத் பவுலிங் போடுறதுக்கு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அவர் ஒரு நல்ல ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ். ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பென் இல்ஃபனாஸ், டக் பொலிஞ்சர் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நேதன் எல்லிஸ் எடுத்தது இவரும் நல்லா பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் டெவான் கான்வே.
டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனில் நாங்கள் ஏன் வைக்கல அப்படின்னா, அவர் ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷ்னலில் நியூசிலாண்ட்லேயுமே அவர் வந்துட்டு பிளேயிங் லெவனில் இல்லாமல் இருந்தார். அதுவும் இல்லாமல் அவரோட ஃபார்ம் வந்துட்டு ஒரு இன்ஜுரி வந்ததுக்கப்புறம் பெருசாக அவருக்கு அந்த அளவுக்கு ஃபார்ம் வரமாட்டேங்குது. லைக் கேன் வில்லியம்சன் எப்படி முன்னாடி வந்து ஒரு சூப்பரான கீ ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரோ, ஆனால் இப்போ அவருக்கு அந்த அளவுக்கு பேட்டிங்கில் வர ரொம்ப டிலே ஆச்சோ, அதே மாதிரி டெவான் கான்வேக்கு இன்ஜுரிக்கு அப்புறம் அதே மாதிரியான சிம்டம்ஸ் வந்து தெரிய வருது. ஏன்னா 2 பேத்துக்கும் ஒரே டைப் ஆஃப் இன்ஜுரி தான் ஆச்சு அந்த டைம். ஸோ அதே மாதிரி இவருக்கும் இவரோட ஃபார்மில் ஒரு கொஷின் மார்க் இருக்கனால இவர் பிளேயிங் லெவலில் வரதுக்கு அதிக சான்சஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா இவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எம்எல்சிலேருந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் வைக்க முடியாதது, பிளேயிங் லெவலில் இருக்க முடியாமல் போகிறதுக்கு அதிக சான்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நேஷ்னல் டீமில் நியூசிலாண்ட்லேயுமே இவரை பேக்கப்பாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலிமா டெவான் கான்வே பேக்கப்பில் இருக்கார். இந்தியன் பிளேயர்ஸாக தீபக் ஹூடா அவர் வந்துட்டு லக்னோவுக்கு நல்லா பண்ணியிருந்தார், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகட்டும் மற்ற டீம்ஸ்க்கு அதுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பட் அவர் என்றைக்குமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெருசாக ஷைன் ஆகலை. T20 இன்டர்நேஷ்னல் T20 வேணால் ஒரு நல்லா 100 அடிச்சிருந்தார் T20. பட் இருந்தாலும் இப்போ கூடோட ஃபார்ம் கொஞ்சம் கொஷின் மார்க்காக இருக்கிறதுனால அவருமே இவங்க டீமில் இருக்கிறது ஒரு பேக்கப்பாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். மேபி ராகுல் திரிபாதிக்கு பதிலாக இவர் டீமுக்குள்ளே வரலாம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிளேயர்ஸை தான் நம்ம எடுத்து நல்லா க்ரூம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தீபக் ஹூடா, விஜய் சங்கர் அண்ட் ராகுல் திரிபாதி 3 பேர் எந்த அளவுக்கு ஃபார்ம் திரும்பி பெறுறாங்க அண்ட் எப்படி ஷைன் ஆக போகிறாங்கன்றதை இந்த சீசன் நம்ம பார்ப்போம். மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் செக்மெண்ட், அன்கேப்டு பிளேயர்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸோடைய அன்கேப்டு பிளேயர்ஸ் ஆண்ட்ரே சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவர் பார்த்தீங்கன்னா சேப்பா சூப்பர் கில்லிஸ்க்காக ஆடி இருந்தார் லாஸ்ட் இயர். அண்ட் இப்போ வந்துட்டு லைக்கா பவர் கிங்ஸ் அவர் சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு லோக்கல் பாய் அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர் இவங்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கார். அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வேன்ச் பேதி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், டெல்லி சேர்ந்தவர். ஆக்சுவலாக டெல்லி பிளேயர்ஸ் எல்லாமே பேட்டிங்கில் இருக்கிற டெல்லி பிளேயர்ஸ் எல்லாமே சூப்பராக ஆடி பார்த்துருக்கோம் பாஸ்ட்டில். அதே மாதிரி இவருமே நல்லா ஷைன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அவருமே ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ மேபி தோனிக்கு ஃப்யூச்சரில் தோனி இல்லைனா மேபி வேன்ச் பேதியை வந்துட்டு க்ரூம் பண்ணி அவரை டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ அவரோட பேட்டிங்குமே நல்லா ஆடுறாரு, நல்ல ஒரு பேட்டிங் இருக்குது. ஸோ அவர் தோனிக்கு பேக்கப்பாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக டீமுக்குள்ளே இருக்கார். அண்ட் நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா கோஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவர் இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் ஒரு பேக்கப்பாக இருக்கார். ஸோ அவர் இந்த இயரில் ஏதாவது ஒரு மேட்ச் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் விஜய் சங்கர் அண்ட் சிவம் டூபே அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே டீமில் இருக்கிறதுனால இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கம்மி. பட் ஈ வில் பி அ பேக்கப் பவுலர். மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் ஃபியூச்சரில் வந்துட்டு அவரை யூஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் ஷைக் ரஷீத் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இருந்திருக்காரு. ஆந்திரா பிளேயர், அவர் லெக் ஸ்பின் போடக்கூடியது, நல்ல ஃபீல்டர் கூட ஆக்சுவலாக. ஏன்னா ஃபீல்டிங்க்கு வந்துட்டு அடிக்கடி சப்புக்கு அவர் நிப்பாட்டிருந்து. ஸோ அதே மாதிரி ஷைக் ரஷீத் வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல்டிங் ஆப்ஷனாக கூட இருப்பாங்க, மேபி சப்புக்கு ஏதாவது ஃபீல்டிங் நிப்பாட்ட வைக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ அவர் பிளேயிங் லெவனில் இடம் பெற்றாருன்னா லெக் ஸ்பின் நல்லா போடுறதுக்கு ஒரு அதிக சான்சஸ் இருக்குது. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் பிளேயர் ஷ்ரேயாஸ் கோபால் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஐபிஎல்ஸில் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் இயர் மும்பைக்கு ஆடிருக்காரு, அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு இவங்க எடுத்துருக்கிறது ஒரு நல்ல பேக்கப்பாக இருக்கும். மேபி அஸ்வின் ஆர் நூர் அகமதை வந்துட்டு உட்கார வச்சுட்டு வேறு ஏதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் லைக் நாதன் எலிஸ் அண்ட் சாம் கரன் 2 பேர்த்தையுமே ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் போனாங்கன்னா அப்போ ஷ்ரேயாஸ் கோபால் டீமுக்குள்ளே இடம் பெறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு டீமில் சான்ஸ் கிடைக்குது அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் முகேஷ் சௌத்ரி பொறுத்த வரைக்கும் திரும்பி ஆப்ஷனில் போய் அவர் டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு மீடியம் பேஸ் போடக்கூடிய பவுலர். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருப்போம், தீபக் சகர் அண்ட் முகேஷ் சௌத்ரி நல்லா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி முகேஷ் சௌத்ரியை டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இயர் அவளுக்கு பவுலிங்கில் சான்ஸ் கிடைக்கும் போகுது. ஸோ அவர் இருக்கிறது டீமுக்கு ஒரு நல்ல பவுலிங் பேக்கப்பாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் கமலேஷ் நகர்கோட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மீடியம் பேஸ் போடக்கூடிய பவுலர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அண்டர் 19 இந்தியா டீமுக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க, பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கமலேஷ் நகர்கோட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ரூம் பண்ணுறதுக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் அன்ஷுல் கம்போஜை பொறுத்த வரைக்கும் அவருமே ஒரு மீடியம் பேஸ் கூடிய ஒரு நல்ல பவுலர். ரஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இவர் தான் இவங்க டீமில்
பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருக்க போகிறாரு. ஏன்னா அன்கேப்டு பிளேயராக இருக்கார். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் மும்பையில் எடுத்து ஒரு ஃபியூ மேட்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இம்பாக்ட் பிளேயராகவும் இருக்க போகிறாரு. ஸோ இவர் எப்படி பண்ணுறாருன்னு அப்படின்னு பார்த்துடலாம். இவர் வந்துட்டு ஹரியானாவை சேர்ந்தவர். சென்னை சூப்பர் கிங்ஸில் சேப்பா கிரவுண்டில் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இந்த சீசன் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ப்ரீவியஸாக இந்த மாதிரியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய பேர் வச்சதில்லை. ஆல்ரெடி நிறைய முகம் தெரியாத பிளேயர்ஸை எடுத்து அவங்கள க்ரூம் பண்ணி பார்த்துருக்கோம். இல்லை வந்துட்டு பவுலர்ஸ் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணக்கூட இவங்க அளவுக்கு பேர் சொல்லிக்கூட பவுலர்ஸ் கூட இருந்ததில்லை டீமில். பட் இந்த இயர் வந்துட்டு ஒரு முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நகர்கொட்டி இந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்துட்டு டீமுக்குள்ள எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல இதாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் குர்ஜப்னீத் சிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருமே தமிழ்நாடு லோக்கல் பாய் ஆக்சுவலாக. ஆனால் அவர் பார்ன் ஃப்ரம் பஞ்சாப், பட் இருந்தாலும் தமிழ்நாடுக்காக நிறைய மேட்ச் ஆடியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த லோக்கல் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் ஈ இஸ் ஆல்சோ ஃப்ரம் தமிழ்நாடுங்கும் போது ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். இவங்க டீமுக்குள்ளே இருக்கிறதுமே ஒரு நல்ல பேக்கப்பாக இருக்குது. அண்ட் இவருக்கு பிளேயிங் லெவலில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோடைய அன்கேப்டு பிளேயர்ஸ். ஆக்சுவலாக எப்பவும் போல் இல்லாமல் இந்த வருஷம் நிறைய பவுலர்ஸை வந்துட்டு டீமுக்குள்ளே எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரு பேர் சொல்லக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு யாரையுமே தெரியாமையும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறையா பிளேயர் வந்துட்டு அன்கேப்டு டொமஸ்டிக்கில் மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1-2 மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து க்ரூம் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அது மோஸ்ட்லி நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆகலை, சில டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த வருஷம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு புது ஆப்ஷன் டைனாமிக்ஸில் போயிருந்துருக்காங்க. ஸோ இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோடைய ஸ்குவாட் அனாலிசிஸ். அண்ட் இந்த வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு தெரிஞ்ச பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு மேபி ஃபியூச்சர் பற்றி யோசிச்சு எடுத்த மாதிரியும் இருக்குது டீம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸுமே இவங்க டீமில் இருக்குது. ஸோ இவங்க டீம் வந்துட்டு இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்னு பார்த்துக்கிட்டிங்கனாலுமே நிறைய யங்ஸ்டர்ஸுமே டீமில் வச்சுருக்கறனால ஒரு நல்ல சைடாக இருக்குது. இவங்க கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க நான் கெஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கூடவே அந்த 3 டீம் யார் குவாலிஃபை ஆவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், அண்ட் செகண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அண்ட் தேர்ட் டெல்லி கேபிட்டல்ஸ், அண்ட் ஃபோர்த்தாக சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் மிஸ் அவுட் ஆனால் லாஸ்ட் இயர் மாதிரி ஆர்சிபி உள்ளதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோடைய ஸ்குவாட் அனாலிசிஸ். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.